ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. கோயம்பேடு சந்தையில் மாம்பழம் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், மாம்பழங்களோட வரத்து சந்தைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? பழங்களை வாங்குறதுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்கிறதா விற்பனையாளர்கள் சொல்றாங்க? பிரியதர்ஷினி, முக்கணிகளில் முதன்மையான பழம் மாம்பழம் தான். பொதுமக்கள் கோடை காலங்களில் மதிய வேளையில் உணவு உட்கொள்ளும் போது இந்த மாம்பழத்தை புசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கோயம்பேடு சந்தையில் இந்த வருடத்தில் மாம்பழம் சீசன் தொடங்கி இருக்கிறது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மாம்பழ வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, சேலம், நெல்லை, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாம்பழம் தொடர்ச்சியாக லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக கோயம்பேடு சந்தையில் மாம்பழங்களாக காட்சியளிக்கிறது. அனைத்து கடைகளிலுமே மாம்பழ விற்பனை அதிகரிச்சிருக்கிறது. குறிப்பாக பீத்தர், அல்போன்சா, கிளிமூக்கு, பெசிட்சா, செந்தூரா, மல்கோவா, தாளப்பாடி, ரூமானி, சப்போட்டா, ஹிமாயத், ஜவாதி உள்ளிட்ட 200 வகை மாம்பழம் இருக்குது. இந்த 200 வகை மாம்பழமும் கோயம்பேடு சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்தபட்சமாக 60 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 140 ரூபாய் வரை மாம்பழம் விற்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து நம்ம கோயம்பேடு சந்தையில் கடந்த 30 வருடங்களாக மாம்பழ விற்பனை செய்து வரும் கஜா மைதீன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. மாம்பழ சீசன் இந்த வருடம் கோயம்பேடு சந்தையில் எப்படி இருக்குண்ணா? மாம்பழம் இந்த வருஷம் நல்லா இருக்கு. வருஷப்பருப்பு இப்போ தான் 14ஆம் தேதி போய்க்குது. அதனால வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மழை வேறு பெஞ்சிருக்கு. அதனால வியாபாரம் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வியாபாரம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. இப்போ மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்வீட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் 10 நாள் போனால் இன்னும் அருமையாக வரும். வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காய் 50 வெரைட்டி வந்துருச்சு. இன்னும் 150 வெரைட்டி 10 நாள் போகணும். 10 நாள் ஒவ்வொரு வெரைட்டி மாம்பழம் சொல்றீங்களா? இது என்ன வெரைட்டி மாம்பழம்? இதுல என்ன சுவை, என்ன தரம் இருக்கு? நல்லா இருக்கும். இது பேனிஷா சொல்லுவாங்க, அருமையா இருக்கும். அதே மாதிரி இமாயத்து அது சூப்பரா இருக்கும். அல்போன்சா அருமையா இருக்கும். காலாப்பாடி இன்னும் பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்ல அருமையான வெரைட்டிஸ் இருக்கு. சூப்பரா இருக்கும் வியாபாரம். இப்போ வேற பழ மார்க்கெட்டில் வேற எதுவுமே இல்லை. மாம்பழம் ஜனங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் 10 நாள் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டே இப்போ திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் போனால் மாம்பழம் சுவை இனிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதோட விலையும் இனிப்பாக இருக்குமா? மக்கள் வாங்குற மாதிரி இருக்குதா? இருக்கும். விலை அவ்வளோலாம் இல்லை சார். விலை கம்மி. 60, 70, 100, 120 இந்த மாதிரி வெரைட்டிஸ் பொறுத்த வரையும் குவாலிட்டிங்கும் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். ஜனங்க விரும்பி சாப்பிட்ற பொருள் அல்போன்சா, இமாயத்து, பைங்கன்பள்ளி, செந்துரா இதெல்லாம் வெரைட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான பழம் எல்லாம். இப்போ வேற எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா 3 மாதம் 4 மாதம் வேற எதுவுமே இல்லை. பழங்கள் எதுவுமே வராது. அதனால வெரைட்டிஸ் நல்லா இருக்கும். நல்ல வியாபாரம். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. பிரியா, நம்ம கோயம்பேடு பல சந்தையில தான் இருக்கிறோம். உள்ள வரும்போதே இந்த மாம்பழத்தினுடைய வாசம், மாந்தம் அப்படிங்கிற அந்த வாசம் அடிக்கிறது தான் பார்க்க முடியுது. எங்கு பார்த்தாலும் இந்த மஞ்சள் மற்றும் அந்த பச்சை நிறத்தோடு சேர்ந்த அந்த கிளிமூக்கு மாம்பழத்தை நம்ம பார்க்க முடியுது. அழகழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 400 டன் அளவிற்கு வெளி சந்தைகள்ல இருந்து, அதாவது வெளி வியாபாரத்திலிருந்து வருகிறது. 60க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக இந்த மாம்பழங்கள் கொண்டு வரப்படுகிறது. கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை இதோடைய சிறப்பு என்னவென்றால் இங்கிருந்து சிறு வியாபாரிகள் வாங்கி செல்கிறார்கள். கோயம்பேடு மட்டுமல்லாது மாதவரம் உள்ளிட்ட சந்தைகளிலும் வரக்கூடிய நாட்களில் மாம்பழ விற்பனை அதிகரிக்கும். அதன் மூலமாக தங்களுடைய வருமானமும் பெருகும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.